ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான தீபாவளி போனஸ் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. 3 பேருமே ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப குடிசை வீட்டில் வாழ்ந்து வராங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு வேலை செய்கிறாரு, டெலிவரி பாயாக வேலை செய்கிறாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வீட்டில் பாத்திரம் விளக்குற வேலை செய்கிறாங்க. இந்த சமயத்தில் தீபாவளி கிட்ட நெருங்குதுங்க. தீபாவளி நெருங்குதால அவங்க பையனுக்கு போலீஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் கொடுக்க ஆசைப்படுவாங்க. பட் அவங்க கம்பெனியில் அதுக்கான தீபாவளி போனஸையும் போட மாட்டாங்க. இதனால் ரொம்ப வருத்தப்பட்டு நிறையா இது பண்ணப்பவர், அதே ஒரு மன உளைச்சல் அவருக்கு இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னொரு நபர் அவரை பார்த்தா ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போவார். 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அந்த வேலையில் அப்போ அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தி போலீஸ்கார் கூப்பிட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் தீபாவளி போனஸ் அந்த பையனுக்குலாம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னா, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு எமோஷன் இல்லைனாலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தமாரி ஒரு படத்தை கொண்டு போயிருக்காங்க. நார்மலாக இது ஒரு ஒன் சைட் ஸ்டோரியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்காக சம்பாரித்து கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி கண்டிப்பாக ஓரளவுக்கு மெமரிஸ் வந்திருக்கும். நல்ல படங்க. கம்மியான டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக படம் முடிஞ்சிடும். பட் நல்லா ஒர்த்து டு வாட்ச்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க எமோஷ்னலாக. அந்த ஒய்ஃபும் எப்படி இருந்தாங்க அதுக்கேற்ற மாரி அதையும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களுக்கு பார்த்தா எந்த மாதிரி ஒரு இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டும் இல்லாத எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு அந்த படம் மூலமாக தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு மூவியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான், நல்லா இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப போராக இருக்கலாம் கொடுத்துடாதீங்க. நல்ல மூவி தான், டீசென்ட் வாட்சல் மூவி. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம். எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக உங்கள் ஃபேமிலியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.